அப்போ கட்டம் 12 கட்டம் என்ன அப்படின்னா, நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்ச பகுதியை நம்ம 12ஆ பிரிக்கிறோம். நம்ம பூமியை சுற்றி 360 டிகிரியில் கிழக்குலேருந்து மேற்கு இந்த சூரியன் சுற்றி வரக்கூடிய பாதை தான் வந்து எக்லிப்டிக் பிளேனாக தான். இதில் தான் எல்லா கிரகங்களும் நம்மளை சுற்றி வருது. இந்த பகுதியை நம்ம அப்படியே பிரபஞ்சத்தை அப்படியே 12ஆ பிரிக்கிறோம், 12ஆ பிரிக்கிறோம். ஏன் 12ஆ பிரிக்கிறோம்னா, ஒரு வருஷத்துக்கு 12 பௌர்ணமிகள் வருது. நம்ம ஒரு தடவை பூமி சூரியனை சுற்றி வரதுக்குள்ள 12 தடவை நம்மளை சந்திரனை சுற்றி வந்துடும். எனவே 12 பௌர்ணமிகளாக பூரணைகளாக பிரித்து அதை ஒவ்வொரு மாதங்கள்னு பேர் வச்சு அது 12 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அப்போ சைத்திர நட்சத்திரங்களில் சந்திரன் போகக்கூடிய காலத்தில் சித்திரை மாதத்தில் பௌர்ணமி போகக்கூடிய காலத்தில் வரக்கூடிய மாதத்தை சித்திர மாதம்னு கூப்பிடுறோம். அப்போ சூரியனுக்கும் மாதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இது எல்லாமே லூனார் காலண்டரில் உங்களுக்கு இந்த காலண்டர் தான், நம்ம லூனார் காலண்டர் தான், சீட்ரியல் காலண்டர் கிடையாது. உடனே எனவே இந்த 12ஆ பிரிக்கிறோம். 12க்குள்ள கிரகங்கள் எங்கே போய்கிட்டு இருக்குன்ற ஒரு ஸ்கேல் எடுக்கிறோம். இது வந்து என்ன காலத்தை புரிந்து கொள்வதற்காக தான். ஓகே, அந்த காலத்தை வச்சு தான் காலம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சிங்க்ரன் ஒரு ரிதம் மாதிரி நம்மளோட லைஃப் எல்லாமே ஒன்றாவே இருக்கு. ஓகே, அப்போ இந்தந்த காலங்களில் பிறக்கிறவன் இப்படி தான் பிறக்கிறான், இந்தந்த காலங்களில் இருக்கிறவன் இப்படி தான் அனுபவிக்கிறான்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இல்லைனா முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இந்தந்த கண்டிஷன்ஸ் இந்தந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும்போது இவருக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா ஜோசியம். அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் அவ்வளோதான். இதுக்கு முன்னால் நடந்த தகவல்களை வச்சு சொல்கிறோம். இது எனக்கு மேலே இருந்து சத்தம் வருது, காதில் கேட்குதுன்றதெல்லாம் சும்மா இவங்களா உருட்டி விடுறோம். ஓகே, ஜாதகத்தில் கட்டங்கள். அப்போ இந்த கிரகம் இந்த இடத்துல இந்த கிரகம் இந்த இடத்துல இதுதான் நடக்கும்.